அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. 5 கலிமாக்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, 5 கலிமாக்கள் என்பவை இஸ்லாத்தின் அடிப்படை என்றும், யார் இந்த 5 கலிமாக்களையும் தெரியாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை, அதாவது அவர்கள் முஸ்லிம்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பரவலான பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அன்பிற்குரியவர்களே, 5 கலிமாக்கள் என்ற வாசகம் திருக்குரானிலோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு விஷயத்தை நம்மால் இதுவரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன், எந்த மதுஹபு நூட்களை இவர்கள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மதுஹபு இமாம்களுடைய வழிகாட்டுதலிலாவது 5 கலிமாக்கள் என்று ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் அப்படியும் இல்லை. இஜ்மா என்று சொல்லுகிறார்களே, ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒப்புக்கொண்ட விஷயம், அது குரானிலும் ஹதீஸிலும் இல்லாவிட்டாலும் ஏகோபித்த மனதாக அனைத்து முஸ்லிம்களாலும் ஏற்கப்பட்டது என்று சொல்லுகிறார்களே, அப்படியாவது இஜ்மாவின் மூலம் 5 கலிமாவிற்கு ஏதாவது ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. அப்படி இருக்க இந்த 5 கலிமா கலாச்சாரம் எப்படி உருவானது? யாரோ எப்பொழுதோ ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்ததை மக்கள் மார்க்கமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவது கலிமா தையிப், 2வது கலிமா ஷஹாதத், 3வது கலிமா தம்ஜித், 4வது கலிமா தௌஹீத், 5வது கலிமா ரத்துல் குஃபுர் என்றெல்லாம் பெயர் சூட்டி சில வாசகங்களையும் பயன்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, அந்த வாசகங்கள் குரானிலோ ஹதீஸிலோ இடம்பெற்றவையா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க இதை மார்க்கமாக சொல்லுவது என்பது மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத, மேலும் அல்லாஹ்விடம் குற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாகத்தான் இருக்க முடியும். மார்க்கம் சொல்லாததை மார்க்கம் என்று யாராவது சொன்னால் அது அல்லாஹுவின் பார்வையில், அல்லாஹுடைய தூதரின் பார்வையில் வழிகேட்டிற்கு வழிவகுத்துவிடும் என்பதே உண்மை. அன்பிற்குரியவர்களே, அவ்வல் கலிமா என்று சொல்லுகிறார்கள். அதில் சொல்லப்பட்டதுதான் அடிப்படையான கலிமத்து தௌஹீத், ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடியது. அதை விடுத்து 2வது, 3வது, 4வது என்று இவர்களாக வரிசைப்படுத்தி சில வாசகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி 5 கலிமாக்கள் யாருக்கு தெரியவில்லையோ அவர் முஸ்லீம் இல்லை என்று சொல்லுவதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான வாசகங்கள் என்பதே இதற்கான விளக்கம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.